சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கிறேன், உனக்கு எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதற்கு துணையாக நான் இருக்கிறேன், நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே என்று சொல்லி உனக்கு ஆறுதல் கொடுத்த நபரே பிரச்சனையையும் கண்ணீரையும் கொடுத்து விட்டு நகர்ந்து விட்டார். சந்தோஷமாக வாழ்வோம் என்று நினைத்து கனவு கண்ட ஆசையுடன் காத்து கொண்டிருந்த வாழ்க்கையானது இப்பொழுது விட்டு விட்டு போனவுடன் எப்படி வாழ்வதா இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறாய். ஒரு நபர் உனக்கு 1000 வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம், அதை மனமானது ஏற்று சந்தோஷப்படும். அதுவே அவர்கள் விட்டு போனவுடன் மனமானது மிகவும் கண் கலங்கும், மிக மிக பாரத்தை சுமக்கும். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது தெரியுமா தன்னை மீறிய அழுகை வருவது? தன்னை விட்டு ஒரு உறவோ இல்லை பொருளோ போகும் பொழுதுதான் அது தன்னை மீறி எந்த இடம் எதெல்லாம் பார்க்காது, தானாகவே கண்ணிலிருந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் விட்டு போகும் உறவு நமக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி சில நேரங்களில் அது காயமும் படுத்தி அதனுடனும் சந்தோஷமாக நாம் இருந்து கடைசியில் துரோகம் செய்துவிட்டு போகும் பொழுது அதனுடைய வலியானது மிக பெரியது. தங்கமே, போன உறவை நினைத்து அழுது கொண்டே இருக்காமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழவா. தங்கமே, இதுவரை மற்றவனுக்காக வாழ்ந்தாய், கண்ணீரை சிந்தினாய். உனக்கு சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில், உன் துணை கஷ்டப்படும் நேரத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை கூட பொருள்படுத்தாமல் உன்னுடைய துணைக்காக நீ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய். எல்லா விஷயத்தையும் அவர்களுக்காகவே இழந்தாய். ஆனால் கடைசியில் உனக்கு பெயர் வந்தது எனக்காக நீ ஒன்றுமே செய்யவில்லை என்பது மட்டுமே. வாழ்க்கையில் நாம் யாரை அதிகமாக நம்புகிறோமோ, யார் நம்மை நிச்சயமாகவே பார்த்து கொள்வார், நம் வாழ்க்கை அவர்தான் என்று ஒப்படைக்கிறோமோ அவர்களால் தான் மிகப்பெரிய வழியே நம் மனதுக்குள் வருகிறது. ஆனால் பேரெடுப்பது நம் தான், கெட்ட பேரெடுப்பது நம் மட்டும்தான். புரிகிறதா? யாரையும் முழுதாக நம்ப வேண்டாம். எல்லா இடத்திலும் பார்வை இருக்கட்டும். ஒன்று சொல்கிறேன், அழ தோன்றினால் ஒரு தனியாக உட்கார்ந்து எவ்வளவு மணி நேரம் அழ முடியுமோ அழுதுவிடு. அதற்கு பிறகு கண்ணீரை துடைத்தால் யாருக்காக நீ அழுதாயோ அவர்களுக்காக திரும்பி நீ அழவே கூடாது. ஏனென்றால் கண்ணீர் சிந்து விட்டாய். ஒரு உறவானது சந்தோஷத்தை தான் தர வேண்டும், கண்ணீரை தரவே கூடாது. அப்படிப்பட்ட உறவானது உறவே அல்ல, போலியான உறவுதான். புரிந்ததா? சந்தோஷத்தை மட்டுமே ஏற்படுத்தும் உறவு, நாம் எப்பொழுதாவது ஆபத்தில் இருக்கும் பொழுது காப்பாற்றும் உறவும் தான் உறவு. சந்தோஷத்தில் இல்லை நம்மை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலாம் என்று யோசிக்கும் உறவு உறவே அல்ல. தங்கமே, நீ நல்ல முறையில் இருக்க வேண்டும், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது மட்டுமே என்னுடைய லட்சியம். உன்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தில் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீ உருவாக்க வேண்டாம். உன்னுடைய செயலில் நீ தொடர்ந்து செய், உனக்கான அனைத்தும் உனக்கு கிடைக்கும். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.